ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 10 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போல நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் கனமழையும் 10ஆம் தேதி 18 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் மாலை மற்றும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் சென்னையில மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் என்பது கிட்டத்தட்ட 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவாக கூடும் என்கின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு தொடர்ச்சியாக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.